ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் வந்து வீட்டிலேயே நம்ம தயாரிக்கிறது தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து கூலிங் ஏஜென்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் பட் ஸ்டில் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஹேர் ஆயில் தான் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து சைனஸ் இருக்கிறதுனால நான் ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் நான் பார்த்து தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் வந்து இதில் எனக்கு 3/4 லிட்டர் எண்ணெய் தேவைப்பட்டுச்சு. ஸோ நான் 2 பேக்கெட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா துளசி சொல்லுவாங்க, ராம் துளசி. உங்களுக்கு என்ன மாதிரி துளசி கிடைச்சாலும் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கருவேப்பிலை தான் யூஸ் பண்ண போகிறோம். கருவேப்பிலை இல்லாத ஹேர் ஆயில் இருக்க முடியாதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா கருவேப்பிலை வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணும் நம்ம முடியை வந்து வளர்த்துக்கிறதுக்கு. அண்ட் அது ரொம்ப நாளாக வந்து சீக்கிரமாக வெள்ளை முடி வராமல் தடுக்கிறதுக்கும் கருவேப்பிலை யூஸ் ஆகும். 2 டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரகம் எடுத்திருக்கேங்க. கருஞ்சீரகம் வந்து ரீக்ரோத் ஹேர் வந்து திருப்பி வளர வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேங்க. அடுத்து இந்த மூலிகைக்கு பேர் பார்த்திங்கன்னா ரோஸ்மேரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய ஹேர் ஆயிலில் இதை யூஸ் பண்ணுறதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து உங்களுக்கு ட்ரைடாக கிடைச்சாலும் சரி, இல்லை இந்த மாதிரி பச்சையாக உங்களுக்கு இலைகள் கிடைச்சாலும் சரி, இதை யூஸ் பண்ணுங்க. முடி கொட்டுறதை தடுக்கிறது இந்த மூலிகையோட வேலைங்க. அடுத்து எல்லாருக்குமே தெரிஞ்சது இந்த செம்பருத்தி இலைங்க தாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து எண்ணெயில் காய்ச்ச போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கருஞ்சீரகத்தையும் இந்த வெந்தயத்தையும் வந்து லேசாக கொஞ்சம் வந்து நம்ம வானலியில் ஹீட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது அப்படியே நம்ம சூடு பண்ணாமல் கொஞ்சம் ஒரு தணலில் வந்து ஒரு 2 லேசாக கொஞ்சம் சூடு பண்ணி நம்ம போடும்போது ரொம்ப நாள் எண்ணெய் வந்து ரொம்ப கெடாமல் இருக்கும். இந்த கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா இப்போ லேட் 30s இருக்கிறவங்களுக்கு லேசாக நரைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது அவ்வளோ சீக்கிரம் வந்து நரைப்புத்தன்மை ஏற்படாது. அடுத்து இப்போ நம்ம வெந்தயம் யூஸ் பண்ணுறேங்க. குளிர்ச்சி தரக்கூடிய ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட், அதாவது பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயம் தான். இது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். அதாவது மற்ற பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வார்ம் இன்க்ரீடியன்ட், வார்ம் மூல பொருட்கள். அதாவது ரொம்பவும் ஹீட்டு கிடையாது, ரொம்பவும் குளிர்ச்சியும் கிடையாது. ஸோ அதுக்கு நம்ம லேசாக வெந்தயம் நம்ம சேர்க்கணும். ஏன்னா ரொம்ப உடல் சூடு ஆகிடக்கூடாது. என்ன நம்ம தேய்க்கிறதே வந்து நம்ம உடல் குளிர்ச்சியை வந்து உடம்பு சூட்டை தணிக்கிறதுக்கு தான். அப்படி இருக்கும்போது லேசாக கொஞ்சோண்டு நம்ம வெந்தயம் எடுத்துருக்கிறதுல தப்பே கிடையாது. இப்போ இந்த எண்ணெய் எல்லாம் போட்டுடுறேங்க. இந்த எண்ணெய் போட்டுட்டு நான் அடுப்பு இன்னும் பற்ற வைக்கலை. ஸோ இதை முதல்ல நான் வந்து எண்ணெயில் கரைச்சிடுறேன். நம்ம அரைச்ச அந்த கருஞ்சீரகத்தையும் வெந்தயத்தையும் லேசாக நான் இதில் கரைச்சிடுறேன். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆன் பண்ண போகிறோம். முடி வளர்கிறதுக்கான எண்ணெய்களில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கத்தாழை இருக்கும், சின்ன வெங்காயம் இருக்கும், மருதாணி இருக்கும். அது வந்து எல்லாருக்கும் நமக்கு சூட் ஆகும்னு சொல்ல முடியாது. குறிப்பாக என்ன மாதிரி ஆட்கள் ரொம்ப குளிர்ச்சியான பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டால் ஆகாதுன்றவங்களுக்கு இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லாவே ஹேர் க்ரோத் கொடுக்கும். இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து இதே மாதிரி திக்காக இப்படி காய்ச்சின எண்ணெயை யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, காலேஜ் போகிறீங்க, ஆஃபீஸ் போகிறீங்கன்னா தேங்காய் எண்ணெயோட சேர்ந்து கலந்து யூஸ் பண்ணும்போது இதோட அந்த கருவேப்பிலை வாசனை பயங்கர அந்த வாசனையாக இருக்கும். ஏன்னா நம்ம இது வாசனை பொருட்கள் எதுவுமே சேர்க்கலைங்க. இதில் இருக்கிற வாசனைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த பொருட்களுக்கான வாசனைகள் மட்டும்தான். ஸோ இப்போ இந்த செம்பருத்தி இலையை நான் இதில் சேர்த்துக்கிறேன். எல்லாம் காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பூவை சேர்த்துக்க போகிறோம். இப்போ அடுப்பு ஆனில் இருக்குது. ஸோ இப்போ லேசாக காய வைக்க போகிறோம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா காயணுங்க. ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயோட கலர் வந்து அப்படியே நல்லா மாறும். இப்போ இந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க. இந்த எண்ணெயை காய்ச்சின அன்னைக்கே யூஸ் பண்ணக்கூடாதுங்க. நல்லா ஆற விட்டு ஒரு நாள் நல்லா ஊறணுங்க. இந்த இலைகளோட தன்மையெல்லாம் அந்த எண்ணெயில் இறங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வடிகட்டி யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விற்கிது. எண்ணெயிலெல்லாம் கூட வந்து நிறைய சேர்க்குறாங்க. இப்போ இந்த பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூவை நான் சேர்த்துக்கிறேன். செம்பருத்தி பூ உங்களுக்கு நிறைய கிடைச்சா, எனக்கு இவ்வளோ தான் கிடைச்சது. நிறைய கிடைச்சதுன்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெய் வச்சாலே தலை வலிக்குதுன்னு சொல்கிறவங்க, இல்லை குளிர்ச்சியாக எது செஞ்சாலும் தலைக்கு மருதாணி போட முடியாது, அந்த மாதிரி கத்தாழை போட முடியாது, சின்ன வெங்காயம் சேர்த்துக்க முடியாதுன்றவங்கெல்லாம் தாராளமாக இந்த எண்ணெய் யூஸ் பண்ணி பயன்பெறுங்க. ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். முடி உதிர்றது வந்து ரொம்பவே நல்லா கம்மியாகிறது தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அப்போது அந்த கொதித்தன்மை இருக்குது பாருங்கள். இதை அப்படியே விட்டுடுங்க. இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா இந்த கலர் இருக்குது. ஸோ ஒரு நாள் ஆகும்போது பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா பச்சை கலரில் ஆகிருக்கும். இது அப்படியே வந்துட்டும் யூஸ் பண்ணலாம் வாரத்துக்கு ஒரு தடவை. இல்லை தேங்காய் எண்ணெய், நார்மல் தேங்காய் எண்ணெயோட சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற ரோஸ்மேரி வந்துட்டு உங்களோட ஹேரை வந்து பயங்கர ஷைனிங்காக இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் டேக் கேர். பாய்.